இருக்கிற எங்களை எல்லாத்தையும் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு கருணை கொலை பண்ணிருங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற இந்துத்துவ அமைப்பினர் திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பஞ்சாயத்து பள்ளிப்பாளையம் கிராமத்தில் புதுவாழ்வு சபையில் அத்துமீறி நுழைந்து இந்துத்துவ அமைப்பினர்கள் சபை நடத்தக்கூடாது, சபை நடத்தினால் உங்களை அடித்து விடுவேன் என்று சொல்லி மிரட்டியும் இருக்கிறார்கள். அந்த கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்துத்துவ அமைப்பினரை சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இனி இந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களோ அல்லது கிறிஸ்தவ சபைகளோ இருக்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த போதகரையும் அவருடைய மனைவியும் இங்கே இருந்தால் உங்களை அடித்து கொலை செய்து விடுவோம் என்று சொல்லியும் மிரட்டியும் இருக்கிறார்கள். இப்படி மதசார்பற்ற ஒரு இந்தியாவில் இந்த அரசாங்கம் ஒருதலைபட்சமாக செயல்படுவது மிகவும் ஏற்புடையதாக இல்லை. எனவே தமிழக அரசு இதை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு போய் இப்படி திருப்பூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் விரோதமாய் நடக்கிற அநீதிகளை வேறறுத்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இவர்கள் மீது இப்படி அரசு நடவடிக்கை எடுக்குமா, இப்படிப்பட்ட வன்முறையை தடுக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாரும் தாய்மாத்துக்கு வந்துருங்க. நம்ம சாமிக்கு இது ஆகாது, நம்ம ஊருக்கு இது ஆகாது, சரிங்களா? இது சத்தியமா ஆகாது. ஏமா இன்னொரு தடவை பள்ளி வளையத்துல ஏதாவது ஒரு வீட்ல வந்து அட்டாச்சி வந்து சொல்லிட்டாங்கல்ல, கால் பண்ணுங்க, சதீஷானு கால் பண்ணுங்க. அப்படிதான் பண்ணுவோங்கறாங்க, கால் பண்ணுங்க. என்னை கூப்பிட 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. உடம்பு சரியில்லைனா வந்து நீங்க ஜெபம் பண்றீங்களா? உடம்பு சரியில்லைனா வந்து ஜெபம் பண்றீங்களா? யாரும் வந்து ஒரு பாடம் சொல்லுங்க. அப்பா போக மாட்டோம். கேளு, போன் பண்ணி கேளு தம்பி, கேளு தம்பி. யாமாச்சு வந்தம்மா, யார் வீட்டுக்கு எங்க அத்தை மாதிரி போறோமா? வீடு போறது யாமாச்சு அனுமதி எல்லாம் போணுமா? யாரார் வீட்ல உடம்பு சரியில்லையோ, யாரார் வீட்ல குழந்தைங்க இருக்கோ, விருப்பத்தை வச்சு அறியாத மக்கள் தான் யாருக்கு வேணாலும் விஜயகுமார் ஒற்றுமையில இங்க யாருமே இல்ல, எல்லாருமே ஒற்றுமையாதான். மதம் மாற சொல்லு, யாரு
என்ன நன்மையை செஞ்சாருன்னு நான் சொல்றேன். நான் சபரிமலைக்கு 2 டைமும் நான் மலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். செத்து போயிருந்தேன் கோயில் கம்பி கோயில் கம்பி கிடைச்சிருங்க யாருக்கும் வரி வசூல் பண்ணாங்க கோயில் இருந்துங்க அவ்வளவு உயரமா கட்டி இவங்க வந்து மாத்தி விட்டு போறதுக்கா யாரு மத பிரச்சனை கலவரம் பண்ணுவீங்களா போ கலவரம் பண்ணுவீங்களா எத்தனை வருஷம் அமைதியா தான் போயிட்டு இருக்கிறாங்க முறை இல்லாமலும் வந்து பேசுறாங்க மனு கொடுத்தோம் உங்களுக்கு பாருங்க வட்டாட்சியர் வந்து பேசுறாங்களா இங்க நடத்தக்கூடாது நாங்க முதல்ல சொல்லுவோம் சொன்னார் தாசில்தார் சொன்னார் வட்டாட்சியர் சொல்லிட்டாரு பிரச்சனையே கிடையாதுங்கண்ணா யாரையும் கேன்வாஸ் பண்ணாதீங்க சரிங்களா முதல்ல யாரும் யார் வர போறாங்க வருவாங்க
நான் கும்பிட்டு கைத்துல என்ன எழுதி கொடுத்துட்டு நீங்க சர்ச் ஆகாது. இல்லைன்னா கோயில் கமிட்டியில சொல்லிருங்க. என்ன மாதிரி வசதி பண்ணாதீங்க. எங்களுக்கு மதமானது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. சரிங்களா? இங்க இந்துக்கள் வாழ்ற பகுதியில நீங்க சர்ச் நடத்துறதும் நடத்தக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்ட் ரூல்ஸ். இந்துக்களுக்கு உங்களுக்கு பர்மிஷனே இல்ல, ஜப கூட்டமே நடத்தக்கூடாது. வட்டாட்சியர் சொன்னாங்க, தாசில்தார் வந்து சொல்லிட்டாரு. பர்மிஷன் கிடையாது. என்ன பர்மிஷன் வாங்கிருக்கீங்க? சர்ச் நடத்துறேன். ஆனா பள்ளிவாளத்துக்குள்ள உங்களோட கேஸ் போட்டு தான் வெண்டிங் வரணும்னா அதையும் செய்யறோம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க செஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஆனா யாரு நீங்கெல்லாம் வந்து இந்துக்கள் வீட்டுல தானே குடியிருக்கீங்க. அதை உங்களால தவிர்க்க முடியுமா? உங்களால தவிர்க்க முடியுமா? ஏன் இந்துக்கள் சாத்தானால உங்களுக்கு? ஏன் இந்து சாத்தான் ஆகி போயிட்டான்ல இங்க? ஏன் இந்து சாத்தாங்கிறாங்க? உங்க டிவியில சொல்றான் பாஸ்டர். அவன் பாஸ்டர். அவன் ஏன் ஏதோ சொல்லுவான் பாஸ்டர். சாத்தானா? ஏன் ஜாமி சாத்தானா? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எங்க பசங்க பாருங்க, நீட்டா போறாங்க. உங்க பசங்க நீட்டா போனா என்ன, எதை போனா எங்களுக்கு என்ன? சண்டே ஆனா குழந்தைங்க கூட்டு வரீங்க. நீங்க கேஸ் போட்டு நாங்க இது பண்ணிட்டா உங்க இது வேணாம்னா ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க இது வரைக்கும் எந்த கட்சி சாராம தான் வந்து ஊர் பொதுமக்களா பேசுறோம். கட்சி சார்ந்துதான் பேசுவோம்னா கட்சி சார்ந்தே பேசிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. சரிங்களா? கட்சி சார்ந்துதான் பேசுவோம்னா கட்சி சார்ந்தே பேசிக்கலாம், கட்சி சார்ந்தே நான் கேஸ் போட்டுக்கலாம். என்ன அப்ப கோயில் கமிட்டியில இப்பயே கூட்டம் போட்டுங்க. எப்ப கூட்டம் வருவீங்க? பள்ளிவாளத்துல நீங்க பள்ளிவாளத்தை எதுக்குறீங்களா? எதுக்குறீங்க? யாரு எடுத்துக்கிறீங்களா? சரி சரி உங்க ஊரா இருந்துட்டு போகுது. உங்க ஊர்ல எந்த சாமி இருந்துச்சு? இந்த ஊர்ல எங்க எனக்காக என் குலதெய்வம் இருக்குது, என் முருகன் சாமி எல்லாமே கரெக்டா தான் பழகிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எல்லா இந்துக்களையும் எங்க சொன்னோம். வட்டாட்சியர் வந்து ஜபக்கூட்டம் நடத்துறதுக்கு தனியா அனுமதி கிடையாதுன்னு தாசில்தார் அனுமதி கிடையாதுப்பா. கிராம சபை கூட்டத்துல ஊருக்கு நடுவில் கொடுத்துருக்குன்னா இங்கதான் மெம்பர்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் நாங்க கொடுத்தோம். சரிங்களா? ஊர் தலைவர் வருவாரு, அவருக்கு கேட்டோம். அவங்க எல்லாம் விசாரிக்கிறது. இந்துக்கள் வாழ்ற பகுதிக்கு ஆமா எங்க நாங்க அவங்க வந்து ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் தான் குழந்தைங்க இந்து குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. சண்டே கிளாஸ் குழந்தை கூப்பிட்டா பங்காளி குழந்தை எல்லாம் ஒண்ணுதான். நீங்க கூப்பிடாதீங்க, வந்தீங்க இனி நான் கண்டபடி பேசுவேன். நீங்க வந்தீங்கன்னா மகாலயம் கோயிலுக்கு வரணும். மகாலயம் கோயிலுக்கு நீங்க வரணும். நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா முந்தானத்து நீங்க வரலையா? கணேஷ் வீட்ல அவங்க எல்லாம் வந்து நீங்க கூப்பிடலையா? முந்தானத்து கணேஷ் வீட்ல எங்க வீட்டுக்கு இருக்கால வேலைக்கு கூப்பிட்டு போனேன். எதுக்கு வந்து தெரிஞ்சுங்க பேச தெரியும் கூப்பிடுறதே தப்பு. இதுல இனிமே வந்து அந்த மணி பேசுவோம், சண்டை கட்டுவோம், அழுத்த கூட செய்வக்கா. எங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்க எந்த இடத்துல பள்ளி வயசுக்கு எங்க வார்த்தைனாலும் பேசினாங்கன்னா நாங்க பேசுவோம், என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம்.
சரிங்களா? எங்களோட உரிமை பள்ளிவாய் எங்க ஊரு. நீங்க புதுசா வந்துட்டு இந்த 20 வருஷத்துக்குள்ள ஒரு குடும்பம் தான் ஊருக்குள்ள வந்துச்சு. இப்ப எவ்வளவு பேர் நீங்க எடுத்துருக்கீங்க? குழந்தைங்களோட நீங்க மட்டும் பண்ணிக்கீங்க. எங்களுக்கு எங்க கோயில் உங்க சத்தம் கேட்டா எங்க சாமி செத்து போயிடும். எங்க சாமிக்கு ஆகாது உங்க கோயில். அதனால நீங்க வேற பக்கம் கொண்டு போய் நடத்துறீங்க. நான் கேட்க வேண்டியது எங்க ஊருக்கு சரிங்களா? உங்களுக்கு யார் பர்மிஷன் ஊருக்குள்ள இதை செய்யறாங்க. பொதுவான இடத்துல வாரம் பேசக்கூடாது. பெரிய ரேடியோ செட்டர் பேசக்கூடாது. அது வீட்டுல பேச நாங்களே சொல்லிட்டோம். பொதுவா எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஒரு முறை பழகிட்டு போயிட்டோம். இன்னைக்கு நேத்து இல்ல ஏன் ஜாமி என்ன போய் குடிச்சிட்டு போய் நாசமா போன குடிச்சிட்டு போய் அழிதான் அண்ணா கோயில் புதுசா எல்லாம் கட்ட மாட்டாங்க, மேம்படுத்துவாங்க. மேப்ல போட்டு வச்சிருக்காங்க நியூ லைஃப் சர்ச்சுன்னு, சரிங்களா? நீங்க மேம்படுத்துறதுக்கு அப்புறம் அலோடு தரக்கூடாதுங்கண்ணா. அண்ணா ஜப கூட்டம் நடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? எங்க அத்தை வட்டாட்சி சொன்னாங்க. வேண்டாம் சொல்றேன். இப்பதான் நம்ம சொல்றோம். எத்தனை நாளைக்கு நீங்க பாக்கலையா? பாக்கலையா? எல்லாரும் தானே பாத்துட்டு தானே இருக்கிறீங்க. எல்லாரும் பார்த்து அத்தபடி கோயில் கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம சாமிக்கு ஆகாதுன்னா நம்ம சாமி செத்து போயிரும். ஊரை விட்டே போயிரும். என்ன பண்ணுவீங்க? எங்க இருந்து போய் கூட்டு வருவீங்க சாமி? கஷ்டப்பட்டு
சொல்ல முடியாதுல்ல சொல்றாங்க நீங்க நடத்துன்னு சொல்றோம் நான் ஒருத்தம் பேச முடியாதுல்ல அதுக்காக நீ சத்தம் போட கைதறி இருந்தாங்க எல்லாம் சரி ஓகே எல்லாம் மீறி இப்ப 20 பேருக்கு மைக் வச்சுக்கிட்டு முடியாது எங்களால இந்த இதெல்லாம் எங்க காதுல உள்ளோன்னு அவசியமே கிடையாது. பக்கத்து வீட்டுல நான் குடிக்கிறதா வேணாமா பேசுங்க எதிர்த்து நீங்க செய்ய முடியுமா கேட்கறேன். எதிர்த்து நீங்களா செய்ய முடிஞ்சா செய்யுங்க. எதிர்த்து நான் செய்யறேன்னு சொல்லுங்க. நீங்க செய்வா அப்புறம் செய்யுங்க. பள்ளிவாசத்தை எதுக்கு செய்யறீங்க செய்யுங்க. அது வந்து தனிப்பட்ட முறை நான் சொல்ல முடியாது. நீங்க அங்க இருந்து கமிட்டியை கூட்டிட்டு வந்து பேசுறப்போ அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் வடக்கு தாலுகா பொங்குபாளையம் பஞ்சாயத்தில் பள்ளிபாளையம் கிராமங்களில் ஊழியத்தை செய்கிறோம். என்னுடைய பெயர் பாபு, என்னுடைய மனைவி பியூலா என்கிற இருக்குமணி. நாங்கள் இந்த சிறு சபையில் தொடர்ந்து 18 வருடங்களாக ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறோம். பல இடையூறுகள் மத்தியில் தான் இந்த ஆராதனை நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் கடந்த 9ஆம் தேதி 2022ஆம் வருஷம் ஒரு சில நபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து இந்த இடத்துல ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது வந்து சில அவதூறான வார்த்தைகளை பேசி மதமாற்றம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டையெல்லாம் கூறி எங்களை வெளியே வர சொல்லி மிரட்டி வெளியே வந்த பின்பதாக இடத்தை காலி செய்யும்படியாகவும் அது தொடர்ந்து ஆராதனை நடத்த வேண்டாம் என்று சொல்லி நடத்தக்கூடாது எனவும் எல்லாரும் ஊரில் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு வந்தோம். அடுத்த நாள் எங்களை ஒரு சில கோயில் கமிட்டி என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து எங்களை பஞ்சாயத்து போல நிறுத்தி பல கேள்விகளை கேட்டு தொடர்ந்து ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லி எங்களை மிரட்டியிருக்கார்கள். எனவே இந்த இடத்துல ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு சிலர் வந்து உள்ளே இருந்து எங்களை ஆராதனை நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே உள்ளே வந்து வெளியே வாடா என்று சொல்லி ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பேசி இது இந்துக்கள் வாழ்கிற பகுதி, இந்துக்கள் வாழ்கிற பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு இடமே இல்லை என்று சொல்லி எங்களை மிரட்டினார்கள். தொடர்ந்து அடுத்த நாளும் இதே போல் பஞ்சாயத்து தலைவர் அதிமுகவில் இருக்கிறதான சுலோச்சனா வடிவேல் அவர்களோடு கூட ஒரு சிலர் இந்த வார்டு மெம்பர் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து எங்களை அவர்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த இடத்துல ஆராதனை நடத்தவே கூடாது, ஜெபிக்கவே கூடாது, குடும்பமாக கூட ஜெபிக்கக்கூடாது, வீடு கட்ட கூட அனுமதி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இந்த ஊரில் இருக்கவே கூடாது, நீங்கள் எங்கேயாச்சும் போயிருங்க அப்படி சொல்லி எங்களை இந்த ஊரை விட்டே வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் உங்களை மிரட்டுறது சொல்லி இந்த ஊர் ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து பஞ்சாயத்து தலைவரும் இந்த பஞ்சாயத்து தலைவர் கூட இருந்த ஊர் கவுண்டர், சோமாசி கவுண்டர் இவங்களெல்லாம் சேர்ந்து எங்களை இந்த ஊரை விட்டு வெளியே போயிருங்க, இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாச்சும் போய் சபையை கட்டிக்கிங்க இப்படியெல்லாம் சொல்லி எங்களை மிகவும் கீழ்த்தரமாக பேசி எங்களை அவமானப்படுத்த முகாந்திரமாக இருந்தார்கள். அந்த 200க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மத்தியில் எங்களால் ஒன்றும் பேச முடியலை. வந்து இந்த இடத்துல இருக்கவே கூடாது, உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் சொல்லி எங்களை மிரட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படி மிரட்டி கொண்டிருக்க சூழ்நிலை கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இதுபோல் அநேக இடங்களில் பாதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் எங்கே போகுது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையினால இதற்கு மாவட்ட கலெக்டர் மற்றும் மேலதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவை, ஒரு தீர்வை எங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை கேட்கிறேன். இந்த இந்திய தேசம் ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்கிறாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். உள்ளே வந்தும் வெளியே இருந்தும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்களை தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கருணை கொலை கூட செய்து விடலாம். எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்வதற்கே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்டில் இந்த இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவில் நடக்கிறதே இல்லை. மிக முக்கியமாக எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், சபைகளில் புகுந்து திடீரென்று மிரட்டுவதும், பெண்களை ஆபாசமாக பேசுவதும், கைப்பிரதி கொடுக்க முடியாத சூழ்நிலையும், வெளியே சென்று ஊழியங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி மிக முக்கியமாக அது திருப்பூர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
மிக முக்கியமாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்குது. ஆகையினாலே இந்த மதசார்பற்ற நாட்டிலே ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் நீங்கள் கருணை கொலை கூட செய்து விடலாம். வருகின்ற எம்பி தேர்தலில் எங்ககிட்ட ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, ஓட்டுகளை கேட்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய முடியவில்லை. ஆகையினால எங்களை தயவு செய்து ஓட்டு கேட்க யாருமே என்ன செய்யாதீங்க, வரவே வேண்டாம் என்று சொல்லி. திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் ஊராட்சி மன்றம் பக்கத்தில் பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் யாஸ்பாவினுடைய ஊழியத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். கடந்த 18 வருஷமாக இந்த இடத்துல நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கடந்த ஆரம்ப நாட்களில் இந்த இடத்துல நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ எதிர்ப்பு இருக்கும்போது நான் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நான் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல கல்வியில் குழந்தையில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். அதில் ஒருத்தர் நீ டியூஷன் எடுக்கக்கூடாது, நீ டியூஷன் எடுத்து நீ இயேசுவை பற்றி நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடவுளுக்குள்ளே நீ கொண்டு வந்துடுவ, அதனால் நான் உன்னை என்ன செஞ்சிருவேன்னா உன்னுடைய வீட்டுக்காரரை நான் கொண்டுருவேன், நான் உயிரோட நீ பார்க்க மாட்டேன், அனாதையை மறுபடியும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. இப்போ நான் எது ஸ்டெப் எடுக்கலை, பேசாமல் இருந்துட்டு பயந்துட்டு பேசாமல் இருந்துட்டேன். மறுபடியும் நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல இருந்தோம். மீண்டுமாக அடிக்கடி தொந்தரவு கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடாது, டியூஷன் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சகோதரன் 2010 சந்திரன் அப்படிங்கிறவர் நாங்கள் இரவு இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டில் எங்களுடைய 2 வீலர் நின்றுச்சு, அதை கீழே தள்ளி விட்டு அந்த வண்டியை உடைச்சிட்டு வெளியே வாடா, வெளியே வா, நீ ஃபர்ஸ்ட் வா, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணேன்னா இந்த சர்ச்சை நான் கொளுத்திடுவேன், நான் நீங்கள் ஜெபம் பண்ணுற இந்த இடத்த நான் பிரித்து மேய்ஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவும் நாங்கள் பொறுமையாக நாங்கள் இருந்தோம். மறாவது நாள் சாயந்தரம் அவங்க இந்த சர்ச்சுக்கு தீ வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போவும் நாங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் பேசாமல் இருந்தோம். நிறைய பேர் எங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீங்கள் ஓடிடணும், இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் எங்களை பயங்கர டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால 15 வருஷத்துக்கு முன்னாடி அக்கா ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்க. இப்போ மறிச்ச உடனே இங்கே சுடுகாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவர், அதனால இங்கே எங்கள் ஏரியாவில் நீங்கள் பதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள இரவெல்லாம் நாங்கள் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சிருந்து எங்கள் ரிலேஷன்ஸ் வர வரைக்கும் காலையில் தான் அவங்கள புதைச்சோம். அடுத்து தொடர்ந்து அண்ணி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சுடுகாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு சிலர் சபையில் இறந்தாங்க, அவங்களுக்கும் சுடுகாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஊர் ஜனங்களுக்கு நாங்கள் பயந்து சரி கடவுளுடைய பேர் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துலயே இருந்தோம். அதை தொடர்ந்து ஒரு மனுஷன் எங்களை தொடர்ந்து இந்த இடத்துல சர்ச்சில் தீ வச்சு விட்டுட்டு எங்களை அடிக்க வந்துட்டான். அப்போது நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த நாட்களையும் கடந்த 18 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் கூப்பிட்டு 18 வருஷத்துக்கு முன்பதாக இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க, இயேசுவை பற்றி சொல்ல வந்தாங்க. அவங்கள நிறமாச கற்பிணி அவங்கள அடித்து அவங்கள ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் உருகிட்டு நாங்கள் துரத்தி விட்டுட்டோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். இந்த ஊரில் இருந்தேன்னா நான் உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இதுதான் நேரிடும், அதனால இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 30 வருஷம் இந்த இடத்துல இருந்தாலும் கூட நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரை விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இந்த இடத்துல இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை, அதனால நீங்க போயிருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பயங்கர டார்ச்சர் பண்றாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த இடத்துல ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் 150 பேருக்கு மேல ஆராதனை நடக்க எல்லாத்தையும் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவதூறான வார்த்தை, கெட்ட வார்த்தைகள் பேசி நீ ஊருக்குள்ள வரக்கூடாது, நீ ஊருக்குள்ள வந்தேன்னா உன்னை அடிப்பேன், உங்க ஆளை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது தொடர்ந்து மறாவது நாள் ஊர் கமிட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு கையை கட்டி நிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நிக்க வச்சு இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, உடனே நீங்க இந்த இடத்த விட்டு ஓடணும், இல்லைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை துரத்துவோம், இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எங்க போவோம்? 30 ஆண்டு காலம் இந்த இடத்துல இருக்கிறோம். நாங்க பிள்ளைகளாம் நிறைய இருக்கோம், எங்க ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கும், சபைக்கு வர விசுவாசிகளாம் நிறைய இருக்கும். இதை விட்டு நாங்க எங்க போவோம்? சுதந்திரமா வாழணும்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல ஊர் ஜனங்களால எங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குது. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சம்பவத்தை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் பார்த்து, மாவட்ட ஆட்சியரும் பார்த்து, இதுக்காக நீங்க எங்களுக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கணும். இல்ல நீங்க ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா நீங்க இருக்கிற எங்களை எல்லாத்தையும் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு கருணை கொலை பண்ணிருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. இப்போது அதுவும் பொதுவாக திருப்பூரில் சுத்தமாக கிடையாது. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் பொங்குபாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்தில் பாபுன்னு சொல்லக்கூடிய ஒரு போதகர் 18 ஆண்டுகளாக திருச்சபை வச்சு நடத்திட்டு வர்றாரு. திடீரென்று சபைக்குள்ளே அத்துமீன் நுழைந்து அவங்கள அடிப்பதும் அவதூறாக பேசுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க.
ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்றும் கூடி இங்கே கிறிஸ்தவம் வாழக்கூடாது இருக்கக்கூடாது சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவருடைய சபை. இந்த சபையை வந்து இதில் ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் அவருடைய சபை. நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து எந்த வீடும் இல்லை, ஃபுல்லாக கழனிகளாக இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கிராம மக்கள் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாது, வாழக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்காங்க. பேருக்கு தான் இந்தியா மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பொதுவாகவே இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. மிகவும் மோசமான கேவலமான ஒரு நிலைமை இருக்குது. இந்த மாவட்ட ஆட்சியரும் கண்டுகொள்ள மாட்டுறாங்க, ஆர்டிஓவும் கண்டுகொள்ள மாட்டுறாங்க. தொடர்ந்து தமிழகத்தினுடைய அவல நிலை மோசமாக இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஊர் பஞ்சாயத்துன்னு கூட்டி அதில் அவங்க வந்து கமிட்டி போட்டு இதில் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இது வந்து சர்வாதிகார ஆட்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் நான் என்னுடைய உரிமை நான் வணங்குறேன், நான் பேசுவேன், நான் பழகுவேன், என்னுடைய உரிமை. அந்த உரிமையை இவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் இந்த கிராமத்தினுடைய அதிமுக கட்சியோடு சேர்ந்தக்கூடிய சுலோச்சனா வடிவேல் நினைக்கிறேன், இந்த தலைவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. யாரும் வந்து ஓட்டு கேட்டு தயவு செஞ்சு வராதிங்க. கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாவட்டமாய் இந்த திருப்பூர் மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அகதிகளாக இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபை நடத்த முடியல, ஊழியம் பண்ண முடியல, டாக்ஸ் கொடுக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. வீட்டில் ஜெபம் பண்ணால் கூட இந்த சங்கிகள் வந்து ஏன்டா ஜெபம் பண்ணுறேன்னு கேள்வி கேட்கக்கூடிய மானங்கட்ட சங்கிகளாக இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். இந்து முன்னணியை சேர்ந்தவர்களெல்லாம் தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இந்து முன்னணி அமைப்பை தடை செய்ய வேண்டும். இந்த அர்ஜுன் சம்பத் போல சொம்பு அடிக்கக்கூடிய அர்ஜுன் சொம்பு சம்பத் எல்லாம் இப்படி இவர்களுடைய இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதனுடைய நிழலில் வாழ்ந்து கொண்டு திருப்பூர் மாவட்டத்தை கட்டமைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆணித்தரமான உண்மை. என்னவெல்லாம் செய்யுங்க. இனி தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு வரணும். தமிழக முதலமைச்சரை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு உண்டான பாதுகாப்பை நாங்களே உருவாக்கிக் கொள்வோம். நாங்களே ஒரு கட்டாயம் உருவாக்குவோம். நாங்களே எலெக்ஷன் நிற்போம். நாங்களே என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். இல்லை அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு அவலநிலை. அதனால் உடனடியாக தமிழக அரசு இதற்கு ஒரு முடிவெடுத்து தீர்வு காண வேண்டும். நன்றி.